ஸோ இப்போ லாஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ தெர்மோடைனமிக்கல் கன்சிடரேஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன சூஸ் பண்ண போகிறோம், ரெடியூசிங் ஏஜென்ட்ஸை நம்ம கண்டிப்பாக சூஸ் பண்ணணும். ஸோ அந்த தெர்மோடைனமிக்கல் கன்சிடரேஷன் என்ன, அதை நான் என்ன சொன்னேன், டெல்டா ஜியோட கண்டிஷன்ஸ்னு சொன்னேன். ஸோ டெல்டா ஜி அப்படிங்கிறது என்னவாக இருந்ததுன்னா நெகட்டிவாக இருந்ததுன்னா அந்த ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸாக இருக்கும். அந்த ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸாக இருக்கும். ஸோ ஸ்பான்டேனியஸ் மீன்ஸ் ஃபீஸிபிளாக இருக்கும். அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு என்ன இருக்குது, பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஃபீஸிபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை எதை பேஸ் பண்ணி சொல்ல போகிறோம் அப்படின்னா, நம்ம 11th தெர்மோடைனமிக்ஸில் படித்த ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ணி இங்கே கொண்டு வர போகிறோம். ஓகே, அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா டெல்டா ஜி which is equal to delta H minus T delta S. So delta G equal to delta H minus T delta S. இதில் delta G அப்படிங்கிறது என்ன, standard free energy change or free energy change. Free energy change. Delta H அப்படிங்கிறது என்ன, enthalpy change or change in enthalpy. Delta S அப்படிங்கிறது என்ன, change in entropy. Change in entropy. And Tங்கிறது என்ன, temperature. And the temperature நம்ம எதில் தான் எடுத்துப்போம் அப்படின்னா கெல்வினில் தான் எடுத்துக்கணும், கெல்வின். ஓகே, ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெல்டா ஜியோட வேல்யூவை கால்குலேட் பண்ண போகிறோம். அதில் இன்னொரு ரிலேஷன் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இந்த எலிகண்ட் டயக்ராமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ரியாக்ஷனை ஈக்குலிபிரியம் நம்ம அசைன் பண்ணி தான் பண்ணவே போகிறோம். ஒரு ரியாக்ஷனை ஈக்குலிபிரியம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், அசைன் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இனி ஒரு என்ன பண்ணலாம், இப்போ இந்த ரியாக்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதில் நமக்கு டெல்டா ஹெச்சோட வேல்யூ தெரியணும், டெல்டா எஸ்ஸோட வேல்யூ தெரியணும். அப்போ தான் நம்மளால் ஜி கண்டுபிடிக்க முடியும். அப்போ இதோட இன்னொரு ஈஸியான ஃபார்முலா கொண்டு வர முடியுமான்னு யோசிக்கிறாரு. அதுக்கும் தெர்மோடைனமிக்ஸில் ஆல்ரெடி அந்த ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஃபார்முலா அப்படின்னா டெல்டா ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு minus RT ln Q, minus RT ln Q. இதுதான் அந்த ஃபார்முலா. So we know that for a equilibrium reaction, Q equal to Kc or Kp. நம்ம என்ன எடுத்துக்கலாம், Q equal to நம்ம பண்ணிக்கலாம் Kcன்னு எடுத்துக்கலாம், அல்லது நம்ம பண்ணிக்கலாம் Kpன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஈக்குலிபிரியம் ரியாக்ஷனுக்கு Kc வேல்யூவும் என்ன இருக்கும், Kp வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஐ எம் சப்ஸ்டியூட்டிங் Q வேல்யூ as Kp. அப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும், டெல்டா ஜி நாட் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆர்டி எல்என் கேபி. இப்போ இதில் ஆருங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட். ஹியர் ஆர் அப்படிங்கிறது என்னது, யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். டீங்கிறது என்ன, டெம்பரேச்சர். டீங்கிறது டெம்பரேச்சர். ஸோ பை நோயிங் த வேல்யூ ஆஃப் கேபி we can able to calculate delta G naught. அப்போ KP தெரிஞ்சாலும் நமக்கு என்ன பண்ணிடலாம், டெல்டா G நாட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை தான் அவர் எடுத்துக்க போகிறார். ஸோ இதையும் டெம்பரேச்சரையும் வச்சு தான் அவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா ஒரு கிராஃபை வரைய போகிறார். அந்த கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா இதுதான் அந்த கிராஃப். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறார் அப்படின்னா இந்த எலிகண்ட் யூசஸ் டெம்பரேச்சர் அண்ட் என்னது அவர் டெல்டா ஜிக்கும் நாட்டுக்கும் வெர்சஸ் டெம்பரேச்சருக்கும் என்ன பண்ண போகிறார், ஒரு கிராஃபை பிளாட் பண்ண போகிறார். அந்த கிராஃப் என்ன அப்படின்னா ஆக்சிஜன், ஒரு மெட்டல் ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி மெட்டல் ஆக்சைடு ஃபார்ம் பண்ணுறதை தான் அவர் என்ன பண்ணுறாரு, கிராஃபாக கொண்டு வரார் வேரியஸ் டெம்பரேச்சரில். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், ஒரு கிராஃப் எடுத்துக்கலாம். ஒரு மெட்டல் ஆக்சைடு அட் 100 கெல்வினில் ஒரு மாதிரி இருக்கும், 200 கெல்வினில் ஒரு மாதிரி இருக்கும், 300 கெல்வினில் ஒரு மாதிரி இருக்கும். அவர் ஒரு பாயிண்ட் வச்சுப்பார், இங்கே டெல்டா ஜி வேல்யூ இருக்கும், டெல்டா ஜி நாட் அல்லது டெல்டா ஜியோட வேல்யூ இருக்கும். ஒவ்வொரு டெம்பரேச்சரில் அது என்ன இருக்கும், ஒவ்வொரு மாதிரி இருக்கும். கரெக்டாக இப்போ இதுக்கு அவர் லைன் வரைஞ்சார் அப்படின்னா ஹி கெட்ஸ் ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். இந்த ஸ்ட்ரைட் லைனை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்டடியை நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். வாங்க, இதில் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இந்த டயக்ராமில் எக்ஸ் ஆக்சிஸ் எதை ரெஃபர் பண்ண போகுது அப்படின்னா டெம்பரேச்சர் ரெஃபர் பண்ண போகுது. எக்ஸ் ரெஃபர்ஸ் த டெம்பரேச்சர் இன் கெல்வின் அண்ட் ஒய் ரெஃபர்ஸ் தி டெல்டா ஜி நாட் வேல்யூ, ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் வேல்யூ. ஓகேவா? ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ் இதை ரெப்ரசென்ட் பண்ண போகுது, ஒய் ஆக்சிஸ் எதை பண்ண போகுது, டெல்டா ஜியை ரெப்ரசென்ட் பண்ண போகுது. இதில் டெல்டா எஸ்ஸை யார் ரெப்ரசென்ட் பண்ணுறா அப்படின்னா, அல்லது டெல்டா ஹெச்சை யார் ரெப்ரசென்ட் பண்ணுறா அப்படின்னா இது இன்டர்செப்ட் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இந்த கிராஃபில் நிறைய இடங்களில் என்ன வந்திருக்கு, இந்த கிராஃபில் பாருங்கள் நிறைய இடங்களில் என்ன வந்திருக்குது, இன்டர்செப்ட் வந்திருக்குது. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இன்டர்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதை ரெண்டு என்னது கிராஸ் செக்ஷன்ஸ், அதை நம்ம என்ன சொல்கிறோம், we call it as இன்டர்செப்ட்ஸ். அதை யார் சொல்கிறோம் அப்படின்னா டெல்டா ஹெச் சொல்லுது. அண்ட் டெல்டா எஸ் நமக்கு எதை சொல்லுது அப்படின்னா அந்த லைனோட ஸ்லோப்பை சொல்லுது. ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் ஒன், இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எலிகண்ட் டயக்ராமை அவங்க பிளாட் பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே என்ன பண்ணி வச்சுருக்காங்க, எலிகம் டயக்ராமை நமக்கு பிளாட் பண்ணி தந்திருக்காரு. யார் தந்தாங்க, ஹெரால்ட் எலிகம் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட்
வேரியஸ் மெட்டல் ஆக்சைட்ஸை எடுத்து அதோட ஸ்டெபிலிட்டியை செக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாரு, வேரியஸ் டெம்பரேச்சரில் அதோட டெம்பரேச்சருக்கும் அதோட ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜிக்கு இடையில் இருக்கிற வேல்யூஸை வச்சு அவர் என்ன பண்ணுறாரு, ஹீ பிளாட்ஸ் அ கிராஃப். ஸோ அந்த கிராஃப் பேர் தான் என்னது, எலிகன் கிராஃப். அதை இன் டெஃபினிஷன் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இட் இஸ் அ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன், இட் இஸ் அ கிராஃபிக்கல் representation of delta G naught versus temperature. delta G நாட்டுக்கும் அந்த டெம்பரேச்சருக்கு இடையில இருக்கிற ரிலேஷனை தான் அவர் என்ன சொல்கிறாரு, எலிகன் கிராஃப் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த எலிகன் கிராஃபை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எந்த பர்டிகுலர் மெட்டல் ஆக்சைடுக்கு எந்த ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக எடுத்தால் ஃபீஸிபிளாக இருக்கும் அப்படின்னு நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ அதை அப்கமிங் வீடியோஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகே.